Kitchen. Hi, hello and welcome to Studio Kitchen. நான் உங்க அர்ச்சனா. நம்ம பார்க்க போறது சிக்கன் உப்பு வறுவல். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். சிக்கன், நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, துருவின தேங்காய். இப்போ வாங்க உப்பு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி வந்து காஞ்சதும் நல்லெண்ணெய், இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திட்டேன். இந்த எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆக வேண்டாம், ஏன்னா நம்ம ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு முந்தையே வரமிளகாய் சேர்க்க போகிறோம். ஹீட்டாக போட்டிங்கன்னா வரமிளகாய் கரிஞ்சிரும். அதனால தான் வந்துட்டு அது கொஞ்சமாக சூடாகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வரமிளகாய் சேர்த்திக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாய் நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்து தட்டிட்டு வெட்டிட்டு இந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா 20 வரமிளகாய் நம்ம விதையோடு சேர்த்தோம்னா நமக்கு காரம் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த தோல் மட்டும்தான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வரமிளகாய் தான் சேர்க்கணும். இதில் வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதே கிடையாது. மஞ்சத்தூள் முதற்கொண்டு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, ஆர்டிஃபிஷியல். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் இந்த வரமிளகாவோட அதிலேருந்து வரும் பார்த்திங்களா ஒரு கலர், அந்த கலர், அந்த காரம், அந்த டேஸ்ட், அவ்வளோதான். அதுதான் நமக்கு இதில் ஃபுல்லாகவே இந்த சிக்கனுக்கே. இப்போ லைட்டாக இது வறுப்பட்டோன்னே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். அது வந்து நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்திடலாம். சின்ன வெங்காயம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். கூடையே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்லாம் ட்ரை பண்ணுற அந்த சிக்கன் மாதிரியே தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும், பிகினர்ஸ்க்கும் சுலபமாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து எந்த மசாலா இல்லாமல் ஈஸியாக பண்ண போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி நல்லா இதோட பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 1/2 கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த எல்லாமே மசாலாவில் படுற மாதிரி இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கிருக்கோம்ல, நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடைச்சி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில். அப்பப்போ திறந்து பார்த்து நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா தண்ணி சுத்தமாக நம்ம சேர்க்கல, அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் இது செய்கிறோம் இல்லையா, அதனால் அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் அப்பப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு திரும்ப அடைச்சி வச்சுருங்க. இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கரெக்டாக வந்து 2 கை அளவுக்கு தேங்காய் தான். இது வந்து நீங்கள் துருவியும் சேர்த்திக்கலாம், சில்லு சில்லாவும் போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு கையோட கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ தேங்காய் வந்து நமக்கு பச்சையாகவே இருக்கும் இல்லையா, அதுக்காக மட்டும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அடைச்சி வச்சுருவோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் வந்து அப்படி பச்சையாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான். ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அடைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நம்மளோட சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கல. இதில் இருக்க கலர் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அந்த வரமிளகாவோடது தான். தேங்காய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டுருங்க, கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. இந்த சுவையான சிக்கன் சிந்தாமணி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சிந்தாமணி செய்வது எப்படி? ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அடைச்சி வச்சு 15 நிமிஷம் மிதமான ஹீட்டில் வேக வைக்கணும். சிக்கன் வெந்ததும் கடைசியாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி சேர்த்து மறுபடியும் 3 நிமிஷம் அடைச்சி வச்சு எடுத்தால் சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபியும் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா.